நம்ம போலூர்ல ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பீஸா சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சொன்னா நம்ப முடியுமா? அட ஆமாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரௌனி கேக்ஸ் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்க நான் சொல்றேன். அதுக்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. இனி நம்ம போலூர் தாங்க வந்திருக்கோம். போலூர்ல இருக்க பொன்னி கேக் தான் வந்திருக்கும். இந்த ஷாப் ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இவங்க கிட்ட கேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாமளும் ஒரு விசிட்ட போடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அவங்க கடைக்குள்ள போய் பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எக்கச்சக்கமான கேக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பன்னுலயே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பால்கோவா பண்ணு, அது மட்டும் இல்லாம சாக்லேட் பண்ணு, அது மட்டும் இல்லாம பன் பட்டர் ஜாம்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஷாப் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலூர் நரிக்குன்றம் லட்சுமி பஸ் டிப்போ ஆப்போசிட்லயே தான் இருக்கு. இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேக் செய்யறதெல்லாம் நீங்களே நேர்ல பார்க்கலாம். என்னன்னா உங்களுக்கு லைவா பாக்குற மாதிரி தான் இவங்க கேக்கே செய்வாங்க. அது நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சுங்க. அதுல ரெட் வெல்வெட் டிஷ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. சீரியஸா சொல்றேன், ஒரு தரமான டிஷ் ரெட் வெல்வெட்ல செம்மையா செஞ்சு வச்சிருந்தாங்க. நீங்க அந்த ஷாப் போனீங்கன்னா மறக்காம அந்த டிஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அவங்க கிட்ட நம்ம ஒரு சிக்கன் பீஸா ஒரு சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். அந்த சிக்கன் பீஸால சீஸ அள்ளி போடாம வாரி போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு இருந்துச்சு. செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு. இன்னும் ஒன்னும் ரொம்ப சூடா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுக்கறதுனால செம சூடு, டேஸ்ட் பங்கமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ணோம். அதுவுமே அடிப்பொலி டிஷ். நீங்க என்ன நம்ம போலூர்ல இருந்து இன்னும் நம்ம பொன்னி கேக்ஸுக்கு போகாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு விசிட்ட போடுங்க. ஒரு தரமான ஷாப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.